ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு லைஃப்பில் நிறைய கடனை மனசுலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி சுமந்துக்கிட்டே பாரத்தோடு திரிவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 அழகான டிப்ஸு சொல்லியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய டிப்ஸு எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதை ஈஸியாக எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கடன் இல்லாத மனுஷனே கிடையாது. முதல்ல உங்கள் வீட்டில் கடன் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு மட்டும்தான் இவ்வளோ கடன் இருக்குது, மற்றவங்க எல்லாரும் உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழுறாங்க அப்படின்னு ஒரு பாகுபாடு எண்ணத்தை மனசில் நீங்கள் நினைக்கிறத முதல்ல விட்டுடுங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏழையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பாக கடன் இருக்கும். கடன் இல்லாத மனுஷனே கிடையாது. ஸோ நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு பாசிட்டிவான வைபோட உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். கடன் அடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு இவ்வளோ கடன் இருக்குதே, இதை எப்படியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது அடைச்சி அதிலிருந்து மீண்டெழுந்து வந்துடணும்னு நினைப்பாங்கல்ல. அப்போவே அவங்க சாதிச்சிட்டாங்க. அதாவது லைஃப்பில் அவங்க ஜெயிக்கிறதுக்காக முதல் படிக்கட்டில் காலை ஊனிட்டாங்க அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்கள் மனசில் கடன் அடைக்கணுங்கிற எண்ணம் வந்தாலே நீங்கள் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயித்தவங்க சாதித்தவங்கள பாருங்கள். அவங்க பாசிட்டிவாக நினச்சிட்டு கடன் அடைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி சிறுக சிறுக சேமித்து லைஃப்பில் பெருசாக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். எல்லாருமே எடுத்த உடனே இன்றைக்கி நினச்சி நாளைக்கு கடன் அடைக்க முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் பொறுமையாக இருந்து நாம் வீண் செலவுகளை குறைச்சி அதுக்கான பாதையில் போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கடன் இல்லாமல் லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம். கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே நீங்கள் தைரியமாக ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, யார் யார்கிட்ட எவ்வளோ கடன் கைமாத்துக்கு வாங்கியிருக்கீங்க, எந்த பேங்க்கில் எவ்வளோ ஜுவல்ஸ் அடகு வச்சுருக்கீங்க, எத்தனை பேர்கிட்ட சிட்டா வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, எல்லா கடனையும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. இப்படி நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு மனசில் இருக்க பாதி பாரம் குறைஞ்சிரும். என்ன ஒன்று, உங்களுக்கு இவ்வளோதானா கடன், அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நம்ம மனசில் வந்துடும். அதை முதல்ல கண்டிப்பாக எவ்வளோ கடன் இருக்குதோ அதை ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, போன மாதம் நாம் மாதம் 30,000 சம்பளம் வாங்கியிருக்கோம், இல்லை மாதம் ஒரு 20,000 வாங்கியிருக்கோம். 20,000த்தையும் நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணோமா, அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கண்ட வீண் செலவு பண்ணோமா அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். எல்லா கடனையும் எழுதி கால்குலேட் பண்ண பிறகு நீங்கள் முதல்ல கட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவையில்லாமல் பண்ணக்கூடிய செலவு தான். ஒரு சில வீட்டில் மாதத்துக்கு 5 ட்ரெஸ் எடுப்பாங்க இல்லையா, மாதத்தில் 5 தடவை ஒய்ஃபு அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு அவுட்டிங் போவாங்க. அதிலெல்லாம் நமக்கு எவ்வளவு காசு நம்ம கையிலேருந்து போகுது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் யோசித்து அந்த விஷயங்களை கட் பண்ணுங்க. ஒரு சில பேர் ஃபுல்லாக ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பிள்ளைங்க இருக்க வீடுனா வீட்டிலையே சமைங்க. இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சம்பளம் கம்மியாக இருக்கும், ஆனால் கடனும் கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு கட்டுற வட்டி அதிகமாக இருக்கும். முதல்ல கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யார்கிட்ட வட்டி கம்மியாக கிடைக்குதோ, இல்லை எந்த பேங்க்கில் ஜுவல்ஸை கொண்டு அடகு வச்சா வட்டி கம்மியாக இருக்குதோ அப்படிப்பட்ட இடங்களில் போய் கடன் வாங்குங்க. ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி அப்படியெல்லாம் உண்டு. இப்போது ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2,000 ரூபாய்க்கு வாரத்துக்கு 2,000 ரூபாய் வட்டியே கட்டணும் அப்படின்னா அது மீட்டர் வட்டி. அப்படிப்பட்ட இடங்களில் போய் கடன் எடுக்க பழகாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து இந்த மாதம் எப்படியாவது நாம் கொஞ்சம் கடன் அடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன பிறகு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு முதல்ல சீட்டு போடுங்க. சீட்டு போட்டு தோற்றவங்க லைஃப்லேயே கிடையாது. கண்டிப்பாக சீட்டு நமக்கு ஆபத்து நேரத்தில் ரொம்பவே கை கொடுக்கும். பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு சீட்டு போடுங்க. போட்டு கடன் அடைக்கிறதுல முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு 10 இடத்துல கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல அதில் அந்த 10 கடன்லையும் எது சின்ன கடன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதம் நாம் இந்த 20,000 ரூபா கடனை நம்மளால் அடைக்க முடியுமான்னு பார்த்து சின்ன கடனெல்லாம் முதல்ல அடைச்சிட்டே வாங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளம், இது நமக்கே தெரிஞ்ச வார்த்தை தான். அதை இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு கணக்கு போட்டு அடைக்கும்போது சீக்கிரமாக 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் தாராளமாக அடைச்சி முடிச்சிடலாம். கடன் அடைக்கிறது பெருசு இல்லை,
அதுக்கப்புறம் பணத்தை எப்படி சேமிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம். பணத்தை சேமிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. பணத்தை எப்படி சேமிக்கணும்னு முதல்ல ஆர்வமாக கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நாம் சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு குடும்பத்தை நடத்துங்க. மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கடனுக்கு அடைச்சிட்டு மீதி கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வரும். அந்த கொஞ்சம் அமௌண்ட்லேயும் ஒரு சிறு சேமிப்புன்னு ஒன்று எப்படி பணத்தை மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவி 2 பேருமே திட்டமிட்டு செயல்படுங்க. எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். தினமும் வீட்டில் நீங்கள் ஹஸ்பண்டோடு சேர்த்து 5 பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் பையனோ யாராவது 2 பேர் நைட்டு வந்து வெளியில் தங்குற மாதிரி ஏதாவது வேலை விஷயமாக போயிருப்பாங்க. அப்போ 2 பேருக்கு தான் சமைக்கணும் அப்படின்னா அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி கேஸ் எல்லாம் செலவு பண்ணி காய்கறி எல்லாம் செலவு பண்ணி சமைக்காதீங்க. பக்கத்தில் கையேந்தி பவன் இருந்தால் உங்களால் அங்கே போய் ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு 2 பேருக்கு சாப்பிட்டு வர முடியும்னா அப்படி சாப்பிடுங்க. மீதி இருக்க அமௌண்ட்டை கையில் மிச்சம் பிடிங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே உங்கள் கடன் சீக்கிரமாக அடைபடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.